ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் நியூ கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். நீங்கள் வந்து யுவர் சேனலில் கிளிக் பண்ணி யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதாவது முந்தி வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைசேஷன் தனியாக ஒரு பேஜ் போகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளேயே டேரெக்டாக போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை பற்றி வந்து இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பழைய கஸ்டமைசேஷன் லே அவுட் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து கஸ்டமைசேஷனில் எந்த மாதிரியான அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதுவும் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளேயே அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யுவர் சேனலில் கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போகும். அது எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயிலாக செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி பழைய கஸ்டமைசேஷன் லே அவுட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இன்னும் நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது ரெண்டுத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஓல்டு கஸ்டமைசேஷன் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்திலாம் ஒவ்வொரு வீடியோவும் அரேஞ்ச் பண்ணுறது, அதாவது ஹோம் பேஜை அரேஞ்ச் பண்ணுறதுல இருந்து அபவுட் செக்ஷனில் எழுதுகிற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம செஞ்சுருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து சிம்பிளாக அந்த சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் வரும். அதை வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் யூடியூப்பை வந்து கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து நீங்கள் youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணி வந்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் என்னுடைய அக்கௌண்ட் டேப் வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து யுவர் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வரும். டேரெக்டாக உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் முன்னெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே காட்டின மாதிரி அந்த ஓல்டு கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போகும், இன்னொரு டேப்குள்ளே. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே டேரெக்டாக போகிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ ஜஸ்ட் இந்த கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இனிமேல் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே டேரெக்டாக இப்படி தான் வரும். இதை தவிர்த்து நீங்கள் வந்து பழைய டேப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு கஸ்டமைசேஷன் ஆப்ஷனை டேப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போவுமே பெட்டராக அதுதான் தோணுது. இது வந்து கொஞ்சம் லோடிங் ஆகிறதுல ரொம்ப நேரம் எடுக்கும். அது வந்து கொஞ்சம் குயிக்காகவே வர மாதிரி எனக்கு தோணுது. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்பாட்லைட் அப்படின்னு கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெய்லர் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபருக்கு வைக்கிறது. இது வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைட்டில் அதே மாதிரி கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து சேஞ்ச் வீடியோ, ரிமூவ் வீடியோ அதுக்கு அடுத்து இருக்குது. ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சர் வீடியோ ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்க்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுலேயும் இந்த மாதிரி மோர் ஆப்ஷன் வருது. சேஞ்ச் வீடியோ, ரிமூவ் வீடியோ இருக்குது. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து வருது. இதில் வந்து ஆட் செக்ஷன் கொடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். இதில் நீங்கள் ஏற்கனவே உள்ள மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து செக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்லோட்ஸ், பாப்புலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் பிளேலிஸ்ட், இது எல்லாமே இருக்குது. சேனல்ஸும் இருக்குது. ஜஸ்ட் சைடில் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ரிமூவ் செக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் செக்ஷன், கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இவ்வளோ தான், வேறு எதுவும் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கல. அது போக பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிராண்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுடைய லோகோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேனர், இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நம்ம வந்து அப்லோடிங் டிஃபால்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த அதாவது அந்த செட்டிங்ஸில் போய் கொடுக்கக்கூடிய அந்த பிராண்டிங் ஆப்ஷன் வந்து இதிலேயே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்டையர் வீடியோ இல்லைனா கஸ்டம் ஸ்டார்ட் டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வர்ற மாதிரி அந்த லோகோ, அந்த வாட்டர் மார்க் லோகோ வந்து நீங்கள் வந்து பிராண்டிங் வாட்டர் மார்க் வந்து எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ, அதுக்கப்புறம் பேனர் நான் சொல்லிட்டேன். சேஞ்ச் ஆர் ரிமூவ்னு இருக்குது அந்த ஆப்ஷனில். நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனால இந்த ஒரு ஆப்ஷனில் பண்ணிக்கலாம். பேசிக் இன்ஃபோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாம் இப்போதைக்கு நியூவாக வந்திருக்குது. அபவுட் செக்ஷனில் வந்து நம்ம வந்து பார்க்கல. அபவுட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரைட் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்து பழையபடி அந்த லிங்க் கொடுப்போம் பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருக்குது. ராஜதுரை அஃபிஷியல் தான் எல்லாத்துலேயுமே. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல்னு கொடுத்துருப்பேன். எல்லாம் தான் கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ, பிராண்டிங், அதாவது பேசிக் இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் செக்ஷன், அதுக்கப்புறம் அந்த லிங்க் கொடுக்குற மாதிரி. பிராண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ, பேனர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த வாட்டர் மார்க், பிராண்டிங் வாட்டர் மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து லே அவுட் அப்படின்னு எடுத்திங்கன்னா லே அவுட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரெய்லர், அதுக்கப்புறம் ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் செக்ஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷனில். இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புகிறேன்.
கைஸ் இவ்வளோ தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ வந்து இதுக்காக தான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நியூ கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு வந்து சத்தியமாக பிடிக்கல. எனக்கு வந்து தனி டேப்பாக இருந்தால் தான் கூகுள் க்ரோம்லையோ இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ஜஸ்ட் வந்து டேப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து மறுபடியும் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் கஸ்டமைசேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. இப்போ பாஸ் யூ நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.